திரு ஷியாம், இல்ல இதை எப்படி பார்க்கலாம்? ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அதுல வந்து பாபு முருகல் வந்து இது இல்ல டேட்டா தவறு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் வர்றாரு. அப்புறம் இணையான தலைவரான்றதெல்லாம் ஒரு விமர்சகர் எப்படி வைக்கலாங்கிற அவர் கட்சியிலிருந்து அவர் தலைவருக்கான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அதை தாண்டி திரு ரவீந்திர சாமி சொல்லக்கூடியதுல லாஜிக்கலா என்ன விஷயங்கள் ஏற்படுது இருக்கு, அல்லது நீங்க எப்படி பாக்குறீங்க? களம் எப்படி போகுங்கிறத அவர் சொல்ல 24 26க்கு முன்னோட்டமா தான் நடந்துச்சுங்கிறது அவரோட அடிப்படை வாதமா இருக்கு. 24ல பாசிச பிஜேபி அரசுங்கிற வார்த்தை பிரயோகம் ரொம்ப அடிக்கடி இருந்தது. ஓகே, இப்ப இன்னைக்கு கூட அப்படியான வார்த்தை பிரயோகம் எல்லாம் இல்லையா? இப்ப வந்து மீண்டும் அதிமுக அதற்கு எதிர்ப்பு அப்படித்தானே வந்து முதலமைச்சர் இன்னைக்கு கூட அரியலூர்லயோ இல்ல அதுக்கு முந்தைய ஆய்வு கூட்டங்களையோ கள ஆய்வு கூட்டங்களையோ அப்படித்தானே பேசுறாங்க. அதுதான் எஸ்ஜி சூர்யா ஒரு புள்ளியை வச்சார் தொடக்கத்திலேயே. இது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்படுத்துற ஒரு நரேட்டிவா இருக்கு, இங்க மீண்டும் களம் திமுக அதிமுகன்னு உருவாக்க முயற்சி பண்றாங்கன்னு ஒரு பார்வை அவர் வச்சாரு. அது அப்படிதான் பார்க்கலாமா? அப்போ அந்த மாதிரியான அந்த ஒரு இடத்தை 2 பேரும் சேர்ந்து உறுதி பண்றாங்கிற மாதிரி ஒரு பார்வையை திரு எஸ்ஜி சூர்யா வச்சாரு. அப்படிதாங்க பண்ணுவாங்க. என்ன மாற்று கருத்து இருக்கு? தமிழ்நாட்டுல களம் வந்து இப்படிதான் இருக்கணும். இதை நோக்கி தான் இந்த காயை நகர்த்திக்கிட்டே போகுது. அப்போ எதை நீங்க பார்க்கணும்? கட்சியோட வெற்றி தோல்வி. இந்த கட்சியோட வெற்றி தோல்விங்கிறது மாற்றி மாற்றி வர்றதுதான். இப்ப நம்ம கார்த்திகை செல்வன் சார் நான் எல்லாரும் வந்து ஒரு முக்கியமான லைவ் பண்ணோம். எது? ஆர்கே நகர் 2.0 எலெக்ஷன். எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து அதை பத்தி பேசணும். அப்போ வந்து திமுக வந்து அங்க வந்து டெபாசிட் பறி கொடுத்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல் தலைவர். அந்த சூழல் மாறும்போது வந்து ஆமா இப்போ அதாவது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா செயல் தலைவர் இப்போ உதயநிதி மாதிரி நான் சொல்ற வார்த்தை பிரயோகத்தை கரெக்டா கவனிச்சுங்க. செயல் தலைவர் கலைஞர் பிளாக் அவுட் ஆகாண்டான்னு கலைஞர் வரலைங்களே, ஃபீல்டுக்கு வரல இல்ல. சரி, அவர் வயது முதிர்ச்சி, பல காரணங்கள். சரி, அதை நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனா 1980ல 117 சீட்டை எப்படி வந்து கலைஞர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்தாரு? இதுக்கெல்லாம் வந்து வரலாற்றுல விடை கிடையாது. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். தொடர் வெற்றிகளை இண்டிவிஜுவல் ஸ்டாலின் கலைஞர் புரட்சி தலைவர் சாதிச்சிட்டாருன்னு பொருளும் உயர்திணை பொருளையும் மாத்தி பேசுறேன். அவரும் அவர் பார்வை முன்வைக்கட்டு என் கருத்து நான் இது சொல்றேன். நீங்க கிளாரிஃபை பண்றீங்க. ரைட், ஓகே. நான் என் கருத்தை புரிஞ்சிக்கிட்டு பேசுனா நல்லது. ஓகே, என்ன பிரச்சனைனா அவரோட கருத்து மட்டும்தான் உலகத்துல எல்லாரும் ஏத்துக்கொள்ளக்கூடிய கருத்துன்னு பேசுறாங்க. அல்ல, அப்படி இல்ல. எல்லாருக்கும் பல அனுபவங்கள் இருக்கு. இல்ல, நான் திமுகவை சொல்லல, இண்டிவிஜுவலா தான் சொல்றேன். நான் இண்டிவிஜுவல் சொல்றேன். தமிழ்நாடு தேர்தல் களத்துக்கு தான் போறேன். வாங்க சார், நீங்க தமிழ்நாடு தேர்தல் களத்துல 77ல எம்ஜிஆர் ஜெயிச்சவர் 80ல வந்து மக்களவை தேர்தலில் தோற்று போயிருக்கிறார். ஓகே, அதுக்கு பிறகு ஒரு இந்திரா காந்தி தேர்தல் களத்துல வெற்றி தோல்விகள் மாறி மாறி தான் வந்திருக்கு. எல்லா தலைவர்களும் வெற்றியை பார்த்திருக்காங்க, எல்லா தலைவர்களும் தோல்வியை பார்த்திருக்காங்க. ஆமா, ஒரு புள்ளியை வந்து இப்ப அதிமுக எதிர்ப்பாளர்கள் அல்லது அதிமுக கூட இருந்தவங்க அதிகமா பேசுறது, திமுக கூட அதை சொல்லுதான்னு தெரியல, தொடர் வெற்றிகளை திமுக கூட்டணி பெற்று வருகிறது அப்படிங்கிறதையும் 10 முறை 8 முறை இன்னும் கணக்கெல்லாம் சொல்றது எல்லாமே அதிமுகலேருந்து வெளியேறியவர்கள் தான் அதிகமாக அதை சொல்றாங்க. இப்போ அதையும் அதில் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டியிருக்காங்கிறது தான் இப்போ ரவீந்திரன் துரைசாமி அந்த இடத்துல இருந்து தான் பேசுறேன். அக்னி பொருளை பேசலன்னு அதை புரிஞ்சுடுங்க. இல்ல, அது உயர்திணை அக்னி எல்லாம் விட்டுருங்க. அது மரம் மட்டை கொடி அதுக்குள்ள எல்லாம் போகல. 2019 மக்களவை தேர்தல் மீண்டும் அது வந்து கலாச்சார யுத்தமா தான் மாற்றப்பட்டது. அதுல வந்து வேற வெற்றி. நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலையும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் தான் கம்பேர் பண்ண முடியும். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடம் வெற்றி பெற்றிருக்கிறது. 75 இடம் வெற்றினா அதுல வந்து பல தலைவர்கள் இருந்தாங்க. ஓபிஎஸ் எல்லாம் கூட இருந்தாரு, நான் மறுக்கவே இல்லை. ஆனா வேற கூட்டணி. அப்போ அந்த கூட்டணி வந்து 10 வருட ஆட்சிக்கு பிறகு 75 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இதுல வந்து உயர்திணை அக்ரிணை வராது இல்ல, கணக்கு வராது இல்ல. அதுலயுமே அந்த ஒப்பீடு இருந்துச்சு. நான் அவரோட உதாரணத்தை இப்ப கலைஞரை விட திரு ஸ்டாலின் வெற்றிகளை அதிகம் பெறுகிறாருங்கிற போது அதிமுக ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. எதிர்கட்சியா வந்ததுல ஜெயலலிதா அவர்களை விட திரு எடப்பாடி பழனிசாமி அதிக எண்ணிக்கையில வெற்றிகளை பெற்றார்னு சொன்னாங்க. அந்த 66 இடங்கள் அவங்க 60 தான் பெற்றாங்க, இவங்க 66 அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒப்பீடுகள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஒரு அடிப்படை அம்சம் நீங்க சொல்றதுல ஒரு மாற்று அல்லது முரண்னா, நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாசிசம் பிஜேபின்னு முன்வைக்கப்படும், சட்டமன்றம் அப்படி இல்லை நீங்க. ஆனால் திரு திருமாவளவன் நியூஸ் 18 நேர்காணலே 2 முறை திரும்ப சொன்னது, பிஜேபி தவிர்த்தலாம் அரசியல் களத்தை பேச முடியாதுங்க, அது வந்து கொள்கையாகவே, அது தேர்தலாக மட்டும் நாங்கள் பார்க்கல,
கொள்கையாகவே நாங்கள் அந்த அடிப்படையில் தான் இருக்கிறோம், அந்த அடிப்படையில் இங்கேயும் பேசுவோம், 26ம் அதை மையமாக இருக்கும், அதுலேருந்துலாம் மாற முடியாது அப்படின்னாரு. அப்போ அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, திமுக கூட்டணி ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் சேர்ந்து தானே வருது. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தொடங்கும் போதே நிதி நெருக்கடி, முதலமைச்சர் இன்னைக்கு அதையும் சொல்கிறாரு, எல்லாமும் சேர்ந்து தானே அதில் வருது. அப்படி இல்லைன்னு நம்ம போக முடியுமா? பிஜேபி எதிர்ப்பை மையப்படுத்தாத ஒரு தேர்தல் 26 இருக்காதுல்ல சார். 52ல இருந்து 67 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி சார். 62ல இருந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸோட பிகினிங் வரைக்கும் அந்த ஆட்சியில இதே குற்றச்சாட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். மத்திய அரசு வந்து போதுமான நிதி ஒதுக்குறது இல்ல மாநில அரசுக்கு. ஒரே கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வந்து மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரே அதை ஒரு இடத்துல குறிப்பிட்டார். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அந்த காலத்துல சொன்னோம், இப்ப தெற்கு தான் வடக்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு ஒரு இடத்துல சொன்னார். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, பொதுவாகவே வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில இருக்கிற சில முரண்பாடுகள் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வர்ற விஷயம் தான் சார். எம்ஜிஆர் வந்து மன்மோகன் சிங் நிதி ஆயோக், இன்றைய நிதி ஆயோக், அன்னைக்கு நிதி கமிஷன் தலைவராக உதவி தலைவராக இருக்கும்போது அவர் ஒரு ஃபண்டிங் கேட்கும்போது, சத்துணவுக்கு ஃபண்டிங் கேட்கும்போது மன்மோகன் சிங் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. குஜராத் முதலமைச்சரா திரு மோடி அவர்களும் மத்திய அரசாங்கத்தோட முரண்பட்டவர் தானே, மாநில உரிமை எல்லாம் பேச. அப்ப அது நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில. அப்படிதான் இருந்துச்சு. உங்க இஷ்டத்துக்கு ஸ்கீம் போடுவீங்க, நாங்க என்ன பணமா கொடுக்க சார். கலைஞர் நெஞ்சுக்கு நிதியில் எழுதியிருக்காரு சார். 69ல வறட்சி நிவாரண நிதி கேட்க மொராய் தேசாய்ட்ட போன நிதி அமைச்சர், நான் என்ன வீட்டுக்கு பின்னாடி பழங்காட்சி மரமா வச்சிருந்தேன்னு ஒரு முரட்டுத்தனமான பதில் சொன்னாரு சார். இது வந்து இயற்கை. இப்ப களத்துக்கு வந்தா சார், கூட்டணின்னு வந்தா இப்ப திரு திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, நீங்க கூட்டணியா கூட சொல்லுங்க. தனி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பிரதானமா ஏன்னா சிஎம் கேண்டிடேட்டுங்கிறதுனால அவர் தனிநபர்களை முன்னிறுத்தி அல்லது ஆளுமைகளை முன்னிறுத்தி திரு ரவீந்திரன் சாமி ஒரு பார்வை முன்வைக்கிறார். எப்படி இருந்தாலும் கட்சி அரசியல்னாலும் கடைசியாக முதலமைச்சர் யார் அப்படிங்கிற இடத்துல தான் அது போய் இருக்கும் 26 அப்படிங்கிறது. முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின், இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமினா மற்றவர்களுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு, கூட்டணிக்கான வாய்ப்பு என்ன இருக்கு, யார் அங்கே நிறுத்துவாங்க, இதுதான் இப்போ அவர் வைக்கக்கூடியது. அதுல என்ன முதலமைச்சர் வேட்பாளர் மு க ஸ்டாலின் வரும்போது அதுக்கான வசீகரம் கொஞ்சம் அதிகம் சார். என்ன காரணம்னா, அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கிறாரு, பல சாதனைகள் அவரால் சொல்ல முடியும். அப்புறம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேர் சேர்ந்து வந்து 2 முனையில தாக்குதல் தொடுத்துவாங்க. அதாவது ஒரு வாக்கு அரசியல்ல வந்து அந்த போர் ரொம்ப உக்கிரமா இருக்கும். இப்ப அதற்கான விடை கொடுக்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு. அதிமுகவின் ஒரே ஒரு முகமாக தெரிய போவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதற்கு அடுத்த கட்ட முகங்கள் அங்க இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வசீகரம், சினிமா வசீகரம் இருக்கிறதுக்கு வழி இல்லை, அது நமக்கே தெரிந்த விஷயம் தான். எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீ யாரும் வரவே முடியாதுன்னு வச்சுக்கோமே. இப்ப கலைஞர் மாதிரி ஸ்டாலின் வர முடியுமா? கலைஞர் மாதிரி எழுதிடுவாரா, பேசிடுவாரா? அது அல்ல. ஒரு தலைவர் மாதிரி இன்னொரு தலைவர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த சமகாலத்துல யார் இருக்காங்கிறதுல இருந்து தான். எஸ், இப்ப காமராஜர் ஆட்சி அமைக்கணும் தானே காங்கிரஸ் இன்னும் சொல்லிட்டு இருக்கு. ஆமா, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக வேண்டியது இல்லை. என்னன்னா, திமுக கூட்டணின்னு சொல்லுவீங்களா, அதிமுக கூட்டணின்னு சொல்லுவீங்களான்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, திமுகவுடன் சேர்ந்த இந்தந்த கட்சிகள் பங்கு பெறுகிற கூட்டணி நம்ம பேச போறது இல்ல. அப்போ ஒரு அரித்மெட்டிக்ஸ் போடுவோம், ஒரு கணக்கு. அப்ப தேர்தல் வெறும் கணக்கின் அடிப்படையிலேயே முடிவாயிருமா? அப்படியும் கிடையாது. அந்த நேரத்துல பல பிரச்சனைகள் வரும். திடீர்னு இந்திய மணி ஆர்டர் பார்த்த இந்தி வந்துருச்சு சார் 65ல. திடீர்னு பணம் அனுப்ப முடியாம தவிச்சாங்க எல்லா பெற்றோர்களும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை. 67ல தபால் கார்டு விலை ஏறினதெல்லாம் ஒரு பிரச்சனை. எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, திடீர்னு வர்ற சில பிரச்சனைகள் கருக்கொண்டு வரும்போது அதை வந்து ஒரு எதிர்கட்சி பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும். அந்த எதிர்கட்சி இடத்துல அதிமுக மட்டும்தான் இருக்கணும்னு திமுக விரும்புது. ஆமா, ஓகே, அதுதான் இப்ப வியூகமா இருக்கு அப்படிங்கிறீங்க. அது அப்படின்னா அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே தானே இருக்கும் நேச்சுரலி. கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து எஸ் சி சூர்யா மற்ற 2 பேர்ட்டி வர